நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி நான் படித்தேன். அங்கே பார்த்து ஒழுங்காக கற்றுக்கிற முடியல. அதனால தான் உங்களை ஃபோன் கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டேன், பேசுனது பிடிச்சிருந்துச்சுன்னு அங்கே வந்தேன். ஆனால் யோசித்தேன் 15 நாளில் எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட முடியும், பயம் எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக எல்லாருக்கூடையும் பழகி ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ப்ராப்ளம்னாலும் பக்கத்தில் வந்து நீங்களும் சரி ஆனந்த் ப்ரோவும் சரி 2 பேருமே எந்த ஒரு கோபமும் இல்லாமல் அழகாக நீட்டாக சொல்லி கொடுக்கணும். வேறு ஒரு இன்ஸ்டியூட்ல மாதிரி விசாரித்தேன். அவங்களும் கிட்டத்தட்ட 75,000 1 லட்ச ரூபா கிட்ட அந்த மாதிரி தான் ஃபீஸ் சொல்லியிருந்தோம். இங்கே கம்மியாகவும் இருந்தது, ரிவ்யூஸ் நல்லா இருந்தது, வீடியோஸ் நல்லா இருந்தது. இந்த ஒரு கான்செப்டாக நாங்கள் கற்றுக்கலான்ற ஒரு ஐடியாவில் வந்தேன். சொல்லி கொடுத்து போயிட்டு உடனே கூப்பிட்டாங்க வந்து சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு கண்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் எதனா ஃபோன் இருந்தாலும் எத்தனை வாரமே சொன்னாங்க, எத்தனை உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்குமே சொன்னாங்க. இங்கே நிறைய பேர் நான் எத்தனை வரல, நிறைய பேர் எத்தனை வந்தாங்க. அது பண்ணுறதுமே நான் பார்த்தேன், நானும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நானுமே 2-3 மொபைல் ரெடி பண்ணிக்கிறேன். இருக்கு நானே வந்து வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4-5 ஃபோனுக்கு மேலே கொண்டு வந்தேன். அந்த 5 மொபைலுமே என்னோட முயற்சியில் நானே தனிப்பட்ட இதில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போகிறப்ப எல்லா மொபைல் ரெடி ஆகிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன். எந்த ஒரு ஃபோனுமே வந்து ப்ராப்ளத்தோட போனதே இல்லை. எல்லாமே லைவ் தான். சொல்ல போனால் என் ஃபோனே வந்து லைவ்ல தான். இது டெட் ஆயிடுச்சு. 1.5 வருஷமா சும்மா தான் இருந்தது. நானே பொண்ணுங்களுக்காக வச்சிருந்தேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு. பண்ணிட்டு மொபைல் ஆன்ல இருக்கு, ரீபோல் பண்ணிருக்கு, கேமரா ஒர்க் ஆகாம இருந்துச்சு, அப்புறம் சவுண்ட் வராமல் இருந்துச்சு, டெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே பக்காவா உட்காது. நானே கொண்டு வந்தேன், 2 ஃபோன் கொண்டு வந்தேன். நானே 2 ஃபோன் பார்த்தேன். இந்த ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஃபோன் ஒர்க் ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா பக்காவாக படிக்கலாம். ஏன்னா வெளியூர்லேருந்து தான் எல்லாருமே வராங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு கனவுல வருவாங்க. அவங்களோட அந்த கனவு வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நீட்டாகவே கிடைக்கும். லைஃப் டைம் சப்போர்ட்னு சொல்கிறதோட இல்லை ப்ரோ. நான் இங்கே வந்தபோதே 2-3 பேர் வந்துருந்தாங்க. 2 ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் செஞ்சு காட்டினீங்க. நானும் அதில் இந்த பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் எஜிஸ்டிங் கொண்டு வந்து சென்னையிலேருந்து வந்து பண்ணிட்டு போயிருந்தாரு. வந்து இப்போ உண்மையாகவே யார் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த லைஃப்ல கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல இடம். இன்ஸ்டியூட் நிறைய பேர் தேடுவாங்க, ஆனா எல்லாருக்கும் வந்து நல்ல இடம் கிடைச்சிடாது இல்லையா? கஷ்டப்பட்டு வரவங்க இங்க வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் நல்ல இடமா இருக்கு. ஒரு 4 வார்த்தை சொன்னாலும் சப்போர்ட்டடா எனக்காண்டி பேசுறீங்க இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து ஏதாவது பேசுறீங்களா, இல்லை உங்க மனசார் 4 பேருக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக பேசுறேன்? ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூட்ல ஏமாந்துட்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட காசு கொடுத்து தான் படிக்கிறேன், சும்மா படிக்கல இல்லை. அதெல்லாம் நான் இதுக்கு சொல்லணும். ஏன் இதுதான். ஸோ இது வந்து 4 பேருக்கு யூஸ் ஆகணுன்ற மாதிரி யூஸ் ஆகும். எங்கேயும் காசு கொடுத்து ஏமாற வேணான்னு சொல்றேன். கரெக்டா வியூ பார்த்து வந்தா நல்லா இருக்கும். 4 பேருக்கு யூஸ் ஆகணும் தானே பேசுகிறேன். சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு இதில் என்ன இருக்கு? நான் தான் காசு கொடுக்குறேன் 25,000. இந்த 25,000 கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசி எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபீஸ் கட்டுறது நானு. இந்த கடன் வாங்கி தான் வந்து படிக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு தெரியும் நான் உண்மையை பேசுறேன்னா போய் பேசுறேன்னு. இப்போ வரைக்குமே வந்து ஒரு 10 ரூபாய் காசுனாலும் அது உண்மையாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு மனசுக்கு ஃபுல் திருப்தியாக இருக்கு. சரி, நான் அமௌண்ட் கொடுத்து நானே சொல்லி கொடுத்து பேசணுமா? அப்படிலாம் கிடையாது. நம்பி வாங்க, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபினிட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து அவங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ நாள் ஒரு இடத்துல இருந்தாங்க, இப்போ திடீர்னு ஒரு புதுசாக ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்றலாம் நினைக்க வேண்டாம். ஒரு கார்பரேட் லுக்கில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்ஸ்டியூட் இந்த இடத்துல நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கநல்லூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இறங்குறதுமே வெள்ளலூர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு என்ட்ரன்ஸ்லேயே தான் நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ எந்த மாதிரி நபர்களுக்கு அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதுன்றதான் என்னோட கோரிக்கை. சும்மா டைம் பாஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் யாசர், நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். என் பேர் சக்தியெல்லாம், நான் பரம்பூர்ல இருந்து வரேன். என் பேர் ஜெயக்குமார், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். என் பேர் சங்கர், நான் நாகர்கோயிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் பழனிசாமிங்க, அவினாசிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் வினோத்குமார் ப்ரோ, நான் தாராபுரத்துலேருந்து வந்திருக்கேன். பெண்ணித்து விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் கணேஷ் பிரபு, நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். என் பேர் விஜய். என் பேர் வினோத், நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் பேர் வந்து வெங்கடேஷ், நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். சரியா, ஓகே. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் தான் இங்கே வந்திருக்கீங்க. எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு? மொபைல் சர்வீஸ் ஃபீல்டு எதுக்காக சூஸ் பண்ணீங்க? இப்போ பிஸ்னஸ்ன்னு இருந்தால் ஓன் பிஸ்னஸ் நிறையா இருக்குது. இப்போ நானே இப்போ ஒரு 3 பிஸ்னஸ் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த 3 பிஸ்னஸ் வந்து அப்பாவோட பிஸ்னஸாக இருக்குன்றதுனால நம்மளோட ஓன் பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்றதுனால நானும் வந்து ஒரு வேற 2-3 லைனில் ஓனாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்மளும் இந்த மொபைல் ஷாப்
பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ஒரு இதில் இருக்குது இருந்துச்சு. சரி அது மொபைல்லையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கிறதுனால சரி நம்மளுக்கு இந்த ஃபீல்டு கரெக்டாக வரும்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. சரி சர்வீஸ் சென்டர்னா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 இதுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டேன் அவங்க இது ரிவ்யூ ஒழுங்காக சொல்ல, ஒரு ரெஸ்பான்ஸே ஒழுங்காக இல்லை. உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் உங்கள் வீடியோவும் பார்த்தேன், ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் இருந்துச்சு. நீங்கள் வேணால் நம்ம கற்றுக்கலாம், நம்ம போய் எல்லாம் பண்ணலாம், நம்மளால முடியும், நம்ம போய் கடை வச்சு நம்ம இது பண்ணுற அளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருவாங்க நம்பி தான் வந்தேன். அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டேன். வந்து ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகி போயிடுச்சு. இன்னுமே என் கூட தான் இருந்தான். 2 பேருமே காஞ்சிபுரத்துலேருந்து தான் வரும். வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி அடின்னு கொஞ்சம் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த வேலையுமே பிடிக்கல. எங்கே வேலைக்கு போனாலுமே நம்மளுக்கு பிடிக்கல. ஓனாக பண்ணணுன்ற ஐடியா தான் எனக்கு இருக்குது. அதனால் என் ஃப்ரெண்டுமே இந்த ஃபீல்டில் தான் இருக்கான். அவன் வந்து இந்த மொபைலில் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது. அவன் போய் நீ கற்றுனுவா, அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அதனால தான் நான் வந்தேன். முன்னாடி வந்து நான் நிறைய ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி எனக்கு மொபைலில் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நம்ம எடுத்ததும் வந்து செய்ய முடியாதுன்றதால ஒரு ஃபுல்லாக ஒரு நாலேஜ் ட்ரைனிங் பண்ணிட்டு செய்யலான்ட்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட ஒன்றா கடைக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் பார்த்து மாற்றுறது பார்த்தோம்னா அதில் வந்து எனக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம எத்தனை நாளைக்கு தான் கம்பெனிக்கு போகிறது, இந்த மாதிரி நம்மளும் சின்னதாக சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் முதல்ல ஒரு கஸ்டமருக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுக்கும்போது எனக்கு அதில் ஒரு அமௌண்ட் வச்சு இதில் இவ்வளோ அமௌண்ட் இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் சரி அப்படின்னு நான் செஞ்சுட்டு இருக்கும்போது மீண்டும் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்தேன். இது மொபைல் இண்டஸ்ட்ரி வந்து அட்வான்ஸ்டு தான். இதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு வந்து கீழே இறங்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாமே அப்டேட்டாக தான் போயிட்டு இருக்கும். மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருடைய கையிலுமே இருக்கும். நாளைக்கு அது இன்க்ரீஸ் ஆகாது தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம இறங்குறது வந்து கான்ஃபிடண்ட்டாக இறங்கலாம், என்றைக்குமே லாஸ் ஆகாது. இப்போ இன்ஸ்டியூட்னு எடுத்துக்கிட்டா எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்கு. இன்ஃபினைட் மொபைல்ஸ் எதுக்காக சூஸ் பண்ணீங்க நீங்க? இன்ஃபினைட் மொபைல் நான் ஒரு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10-15 இது பார்த்தேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். சரி நான் போனால் எனக்கு ஒரு திருப்தியாக வெளியே வரணும். சும்மா ஏனோ தானோ கற்றுக்க இல்லாமல் நல்ல ஒரு திருப்தியாக வெளியே வரணும்னு தான் நான் இன்ஃபினைட்டே சூஸ் பண்ணேன். நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி நான் படித்தேன். அங்கே பார்த்தா ஒழுங்காக கற்றுக்கிற முடியல. அதனால தான் உங்களை ஃபோன் கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டேன், பேசுனது பிடிச்சிருந்துச்சுன்னு அங்கே வந்து கிளம்பியாங்க. நான் எதுவுமே சர்ச் பண்ணல. யூடியூப்ல வந்து மொபைல் சர்வீஸ் கிளாஸ் இன் கோயம்புத்தூர் போட்டால் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் வந்தது. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வீடியோ வந்தது. அவங்களுக்கு கால் பண்ணி பேர் மென்ஷன் பண்ணலாமான்னு தெரியல. அவங்களுக்கு கால் பண்ணும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க பேசுறதுலேயே ஒரு மாதிரி ரகடாக இருந்த மாதிரி இருந்தது. நான் திருப்பூரில் இருந்தது எல்லா பக்கமும் விசாரித்தேன். சொன்ன அமௌண்ட்டு ஜாஸ்தியாக சொன்னாங்க. அவங்ககிட்ட நேராக போய் கேட்கும்போது வீடியோ சொன்ன ஒரு மாதிரியுமே அங்கே போனதுமே அவங்க காமிச்ச ரியாக்ஷனும் எனக்கு அவ்வளோக்கா மனசு தோறது இல்லை. ரெண்டாவது நான் யூடியூப்பில் செக் பண்ணும்போது இங்கே 2 இன்ஸ்டியூட்டை நான் வந்து தேர்ந்தெடுத்து வந்து விசாரிக்கும்போது ஏஸ்ப்ரோகிட்ட வந்து கேட்க அவர் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்கள், வந்து அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் உங்கள்கிட்ட வாங்கின அட்வான்ஸை உடனே ரிட்டர்ன் தர்றேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக நான் இங்கே வந்தேன். ஸோ இன்ஃபினைட் மொபைல்ஸ் அப்படின்றத வந்து நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். எதிர்ச்சியாக பார்க்கும்போது எங்கள் ஊரில் இருந்து ஒரு பையன் வந்திருக்கிறத நான் பார்த்தேன். அவர்கிட்டயே போயிட்டு நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் சொல்லி தருவார், லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும், நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஆல்ரெடி வந்து காம்போ மாற்றுவேன், சிசி இந்த மாதிரி சின்ன நல்லா பண்ணிருந்தேன். இப்போ வந்து இஎம்சி வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே வந்தேன். பெஸ்ட்டாக சொல்லி தருக்கீங்க. இல்லை, நிறைய ரிவ்யூஸ் செக் பண்ணேன். கூகுளாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும் செக் பண்ணேன். நிறைய வந்துருந்தது. அதில் உங்கள் வீடியோ தான் நிறைய பார்த்துருந்தேன். கமெண்ட்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே கூகுள் ரிவ்யூஸும் பார்த்துருந்தேன். ஏன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன போட்டிருந்தாலும் கூட ஆனா கூகுள் போய் சொல்ல முடியாது. அட்டன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு வந்தேன். இன்ஸ்டியூட் நான் ஆக்சுவலாக வந்து நிறைய பார்த்தேன். பட் எனக்கு இங்கே வீடியோ நீங்கள் பேசுறது திருப்தியாக இருந்துச்சு. 2வது ரிவ்யூஸ் கொடுத்து கொண்டு நான் விசாரிச்சேன். பாண்டிச்சேரியில் தெரிஞ்சவர் வந்திருந்தாரு. அவங்க வந்துட்டு விசாரிச்சிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு திருப்தியாக இருக்கு, நான் போகும்போது ஒன்றும் தெரியாமல் போனேன், நான் ரீபாலிங்களுக்கு பண்ணுறேன் கிடையிலன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ரிவ்யூ கிடைக்காது. அவருமே என்ன சொல்றாரு, நல்ல ஆப்ஷன் தான், நீங்கள் போகலான்னாரு. சரி ஓகே சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்களும் உடனே ரெஸ்பான்ஸ் உடனே பண்ணீங்க. வந்து நம்ம ஊர்லயே பக்கத்துல நிறைய இருக்குது. 3 மாச கோர்ஸ், 6 மாச கோர்ஸ் அப்படின்லாம் நிறைய இருக்குது. நானே ஒரு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ற அளவுக்கு போயிட்டேன். ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் முன்னாடி போயிட்டேன். யதார்த்தமா அவங்க வீடியோ பார்த்தா அதுக்கப்புறம் தான் நான் ஆன் பண்ணி உள்ள வந்து, ஆனா யோசிச்சேன் 15 நாள்ல எப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட முடியும். ஒரு 6 மாச கோர்ஸ் சொல்றாங்க, 3 மாசம் சொல்றாங்க. ஆனா ஒரு 15 நாள்ல எப்படி நம்மளால ஃபுல் மொபைலையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே இல்லாம ஃப்ரீயா எல்லாருக்கூடையும் பழகி ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, ப்ராப்ளம்னாலும் பக்கத்துல வந்து நீங்களும் சரி, ஆனந்த் ப்ரோவும் சரி, 2 பேருமே அவ்வளோ இதாக வந்து
எந்த ஒரு கோவமும் இல்லாமல் அழகாக நீட்டாக சொல்லி கொடுத்தீங்க. இன்டர்நெட் மொபைல்ஸு நான் ரிவ்யூ பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்தேன், உங்களுடைய ஒர்க் பண்ணுற ஸ்டைல் பார்த்துருக்கேன், யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லாத்துலேயுமே நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த அப்ரோச் நல்லா இருந்தது. என்னோடையும் வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் மாதிரி விசாரித்தேன், அவங்களும் கிட்டத்தட்ட 75,000 1,00,000 கிட்ட அந்த மாதிரி தான் ஃபீஸ் சொல்லியிருந்தாங்க. இங்கே கம்மியாகவும் இருந்தது, ரிவ்யூஸும் நல்லா இருந்தது, வீடியோஸும் நல்லா இருந்தது. இந்த ஒரு கான்செப்டாக நாங்கள் கற்றுக்கலான்ற ஒரு ஐடியாவில் வந்தேன், பிளாங்காக வந்தேன். என்னதான் இருந்தாலும் வரும்போது ஆல்ரெடி ஒரு இடத்துல பணம் கட்டி இருக்கும், கற்றுக்க முடியல, இங்கே போகிறோன்ட்டு 1008 விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஓடி இருக்கும். வரும்போது என்ன விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியுமா இருந்துச்சு? இங்கே வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, ஃப்ரெஷர் தான். இது சொன்னீங்க அந்த மாதிரி இங்கே வாங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைனா அட்வான்ஸ் பே பண்ணது கூட ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி நானும் வந்தேன், கற்றுக்க முடியுமா என்ன எதுவும் தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் நல்லாவே சொல்லி கொடுத்தீங்க. சொல்லி கொடுத்து போயிட்டு உடனே கூப்பிட்டாலும் வந்து சொல்லி தந்தீங்க, அந்த மாதிரி தான் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. காமிச்சாங்க, டெட் ஃபோனும் காமிச்சாங்க, லைவ் ஃபோனும் காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் எதனா பழைய ஃபோன் இருந்தாலும் எடுத்துன்னு வரமே சொன்னாங்க, எடுத்துனா உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்குமே சொன்னாங்க. இங்கே நிறைய பேர் நான் எடுத்துன்னு வரல, நிறைய பேர் எடுத்துன்னு வந்தாங்க, அது பண்ணுறதுமே நான் பார்த்தேன், நானும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நம்மளுடைய பேசிக்காக உள்ளது எல்லாமே பண்ணுறாப்புல தான் இருந்துச்சு. இந்த சிப் லெவலில் இப்போ கூட நான் போர்டு லெவலில் தான் பார்த்துட்டு இருக்கேன், CPU தான் ரீபால் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நானுமே 2-3 மொபைல் ரெடி பண்ணிக்கிறேன், இருக்கு. அதனால தெரியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சு அதை ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே காம்போ மாத்துறது, சுவிட்சர் கிளாஸ் மாத்துறது, சிசி மாத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து EMC வரைக்கும் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு, கண்டிப்பா பண்ணிடுவேன். எல்லாமே லைவ் தான். சொல்ல போனா என் போனே வந்து லைவ்ல தான் பண்ணும். இதுல வந்து டெட் ஆயிடுச்சு, 1.5 வருஷமா சும்மா தான் இருந்தது. நானே பண்ணுங்கிறதுக்காக வச்சிருந்தேன், சக்சஸ் ஆயிடுச்சு. பண்ணி மொபைல் ஆன்ல இருக்கு, ரீபால் பண்ணிருக்கு, கேமரா ஒர்க் ஆகாம இருந்துச்சு, அப்புறம் சவுண்ட் வராம இருந்துச்சு, டெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே பக்காவா உட்காது. கொண்டு வந்தேன், 2 ஃபோன் கொண்டு வந்தேன். நானும் 2 ஃபோன் பார்த்தேன். இந்த ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஃபோன் ஒர்க் ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஃப்ரெஷர் தான், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டால தான் நான் வந்தது. இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியாவில் என்ன பண்ணணுன்றதை சூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். வரும்போது நான் பிளாங்காக தான் வந்தேன். 4ICக்கு நான் ரீபால் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு போர்டு லெவலில் சிப் லெவல் நாலேஜையும் எனக்கு பண்ணி கொடுத்தேன். கூப்பிட்ட உடனே வந்து எனக்கு அது என்ன மிஸ்டேக் நான் பண்றேன்றது கூட இருந்தும் பார்த்துட்டும் போயிருக்கீங்க. ஒரு ப்ராக்டிக்கல் எல்லாம் எனக்கு தெரியல, ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க அப்படின்னாலும் எனக்கு ப்ராக்டிக்கலாவே நீங்க அங்கே செஞ்சும் காட்டியிருக்கீங்க. லைவ் மொபைல் எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது Redmi 4 ஒன்று கொண்டு வந்தேன். அதுலேயும் ஷார்ட் சர்க்யூட் கம்ப்ளைண்ட் இருந்தது, பட் சின்னதாக சிசி பிரச்சனையும் இருந்தது. அதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த மொபைல் கரெக்டாக சொல்ல போனால் நான் எடுத்துகிட்டு வந்த மொபைல் இதுதான். இன்னைக்கு இது ஆன் கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், சிசி போர்டில் இந்த கம்ப்ளைண்ட் மாற்றிருக்கேன். வர முடியுமா நினச்சி தான் வந்தேன். சரி ஓகே, நீங்கள் டீச் பண்ண நேரத்தை பார்த்து சரி ஓகே சிப்பில் வரைக்கும் இப்போ போயிடலாண்டா ஒரு ஐடியா. EMMC CPU எல்லாமே எடுத்து ரீபால் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நேற்றுமே நான் பண்ணி கொடுத்தேன், அதை வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்களே ஒரு சர்வீஸ் ஆள் வச்சா பண்ணிட்டு இருந்தோம். எப்படின்னா எனக்கு எல்லாமே A to Z. நீங்கள் வந்தீங்கன்னா பக்காவாக படிக்கலாம், ஏன்னா வெளியூர்லேருந்து தான் எல்லாருமே வராங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு கனவுல வருவாங்க, அவங்களோட அந்த கனவு வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நீட்டாகவே கிடைக்கும். லைஃப் டைம் சப்போர்ட்னு சொல்றதோட இல்லை ப்ரோ, நான் இங்கே வந்தப்பவே 2-3 பேர் வந்துருந்தாங்க, 2 ஃபோன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, அதையும் செஞ்சு காட்டினீங்க. நானும் அதுல இருந்து பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் எஜிஸ்டின் கொண்டு வந்து சென்னையிலேருந்து வந்து பண்ணிட்டு போயிருந்தாரு. சும்மாலாம் சொல்லல, இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, கான்ஃபிடென்ட்டா இருக்கு. எது ஒன்னாலும் தூக்கிட்டு வந்துருவேன். கண்டிப்பா பார்த்தோம், லைவ் மொபைல் பார்த்துட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கீபேட் ட்ராக்கிங்லேருந்து ஆரம்பிச்சாங்க, எல்லாமே நல்லா தான் போச்சு. இப்போ நீங்கள் இருக்கணும் ஆனந்த் ப்ரோ கூட என்ன டவுட்னாலும் கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டுன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் கற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன ஃபால்ட்டுக்கு நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போவோம். சர்வீஸ் சென்டர்ல போனால் ரெடியாக பண்ண முடியாதுன்னுவோம், அந்த ஃபால்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட் தான் இருக்கு, அதை ரெடி பண்ண யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. நானே வந்து வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4-5 ஃபோனுக்கு மேலே கொண்டு வந்தேன். அந்த 5 மொபைலுமே என்னோட முயற்சியில் நானே தனிப்பட்ட இதில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போகிறப்ப எல்லா மொபைல் ரெடி ஆகிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன். எந்த ஒரு ஃபோனுமே வந்து ப்ராப்ளத்தோட போனதே இல்லை. ஒரு 4 வார்த்தை சொன்னாலும் சப்போர்ட்டடா எனக்காண்டி பேசுறீங்க இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து ஏதாவது பேசுறீங்களா, இல்லை உங்க மனசார் 4 பேருக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக பேசுறேன்? ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூட்ல ஏமாந்துட்டு வந்துட்டேன், உங்கள்கிட்ட காசு கொடுத்து தான் படிக்கிறேன், சும்மா படிக்கல. அதெல்லாம் நான் இதுக்கு சொல்லணும், ஏன் இதுதான். ஸோ இது வந்து 4 பேருக்கு யூஸ் ஆகணுன்ற மாதிரி யூஸ் ஆகும். எங்கேயும் காசு கொடுத்து ஏமாற வேணான்னு சொல்றேன். கரெக்டா வியூ பார்த்து வந்தா நல்லா இருக்கும். 4 பேருக்கு யூஸ் ஆகணும் தானே பேசுறேன். சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு இதுல என்ன இருக்கு? நான் தான் காசு கொடுக்குறேன் 25,000, இந்த 25,000 கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசி எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா வந்து இங்க சர்ச் பண்றவங்க, இந்த ஃபீல்டுக்கு வரவங்கிறவங்க நல்லா சர்ச் பண்ணி அவங்க இதுன்னு நான் வாங்கன்னு சொல்லலை, 4-5 சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வாங்க. ஆனால் பெஸ்ட்டாக வந்து கற்றுட்டு போனோம்னா இன்ஃபினிட் வாங்க.
அதான் என்ன சொல்ல முடியும். நான் வந்தேன், பெஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன். ஃபீஸ் கட்டுறது நானு சொந்தமா நான் வந்து இது கடன் வாங்கி தான் வந்து படிக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு தெரியும் நான் உண்மையை பேசுறேன்னா போய் பேசுறேன்னு. இப்போ வரைக்குமே வந்து ஒரு 10 ரூபாய் காசுனாலும் அது உண்மையா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு மனசுக்கு ஃபுல் திருப்தியா இருக்கு. சரி, நான் அமௌண்ட் கொடுத்து நானே சொல்லி கொடுத்து பேசணுமா அப்படிலாம் கிடையாது. நம்பி வாங்க, நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. கண்டிப்பா சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நீங்க எப்படி சர்ச் பண்ணி பார்த்தாலும் தலைவர் தான், இவங்க தான் வரும், என்ன பெஸ்ட்டாகவும் பண்றாங்க. இதே சொல்லணுங்கிறதுலாம் சொல்லலை, இதை அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லலை. உண்மையாக நான் வந்தேன், ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன். இப்போ எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஐசி ரிகார்டிங்லேருந்து எல்லாமே பண்ணுவேன். ஐசிக்கும் எல்லாமே தரமாக பண்ணுவேன். சாஃப்ட்வேர் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. 15 நாளே பக்காவாக முடிச்சு கொடுத்தாங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. இங்க வந்து நம்ம வந்து அவங்க சொல்லி கொடுத்து பேசுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. இதை பார்த்துட்டு வராங்கன்னா நாளை பின்ன அவங்க வரும்போது அவங்க வந்து சரி இவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவங்க நம்பணும். இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு வந்தோம், இப்போ எல்லாமே சோசியல் மீடியா தான். நம்ம இந்த இடத்துல ஒரு பொய்யா ஒரு இது சொன்னோம்னா ரிவெஞ்ச் நம்மளுக்கு தான் வரும். அது அப்படி நம்ம போய் சொல்லி ஒன்றும் வர போதில்ல. பார்த்துட்டு வந்து அவங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கும் ஓகேன்னு தோணுச்சுன்னா சரி ஓகே நல்லா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் தோணும். கரெக்டாக சொல்லணும்னா சூஸ் பண்ணுற இடம் நம்பி வரலாம். வந்தால் இந்த இடத்துல நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், 25,000ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 25,000 அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 15 நாள் கிளாஸில் அதுக்கு நமக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னா எனக்கு கேட்டால் 100% இல்லை, 200% இங்கே ஷுவராக இருக்கும். ஸ்கில்லு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம், நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். யூஸ் பண்ணிக்கிறவங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்ஃபைண்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட் நாள் வரும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், வந்துட்டீங்கனாலே போதும். ஃபஸ்ட் நாள் வந்தீங்கனாலே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கு. யாருக்கு உண்மையாவே இது ஒரு கற்றுக்கணும்னு ஆசையாக வராங்களோ அவங்க கன்ஃபார்ம் இங்கே வந்து கற்றுக்கிட்டு போகலாம். ஏன்னா இங்கே வந்து கற்றுக் கொடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் கேட்ட உடனே சொல்கிறாங்க சரியா, அதை எடுத்து நான் வந்து சொல்கிறேன்லாம் இல்லை, உடனே வேலையை விட்டு வந்து நம்ம பக்கத்தில் என்னன்னு சொல்லி தராங்க. ஸோ வந்து இப்போ உண்மையாவே யார் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை லைஃப்ல கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல இடம். இன்ஸ்டியூட் நிறைய பேர் தேடுவாங்க, ஆனா எல்லாருக்கும் வந்து நல்ல இடம் கிடைச்சிடாது இல்லையா. ஸோ கஷ்டப்பட்டு வரவங்க இங்க வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் நல்ல இடமா இருக்கும். சரியா, இப்போ உன்னோட பிளான் என்ன அடுத்து? நான் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன் வேலை கேட்க சொல்லி, அவனுமே வேலை கேட்டு தரேன்னு சொல்லியிருக்கான். இங்கேயுமே உங்ககிட்டயுமே சொன்னேன் இந்த மாதிரி அங்கே கடைகள்லாம் இங்கே என்ன அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு. கம்பல்சரி வாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க வாங்கி தரேன்ட்டு. இதுதான் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எங்கள் ரிலேட்டிவ் கடை வச்சுக்கிறாங்க, அங்கே தான் இருக்கேன். போயிட்டு அவங்கள்ட்ட தான் கொஞ்ச நாள் இருப்பேன். ஃபியூச்சரில் கடை ஓப்பன் பண்ணுற தான் ஐடியா. ப்ரோ அடுத்து வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க சர்வீஸ் இன்னும் பெருசாக பண்ணி எலாபரேட் பண்ணி கடை வைக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் பக்காவாக இருக்குது. நீங்களும் வாங்க, இந்த அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணால் உங்களுக்கு இது பிடிச்சிடும். நான் அடுத்தது ஒரு 3 to 5 months மட்டும் நான் வேற ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு அகைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் ஐடியாவில் இருக்குது. ஓகே, சர்வீஸ் எனக்கு இருக்குது, பட் இருந்தாலும் நானும் போய் இனி நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே பிரதர். பிளான் என்ன, இந்த கடையை இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் லெவலில் பெருசாகணும். ஓகே பிரதர், ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த போஸ்ட் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும் நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகல அப்படின்னாலும் யாருக்கு யூஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த 4 பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். Until and then, bye from Dinesh. இது நம்ம சேனல் இன்ஃபினைட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். பாய்.